தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளோடு தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோட தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா, இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? உங்களுடைய தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது தமிழகம் வந்துள்ளனர். 2 நாள் இன்றும் நாளையும் சென்னையில் அவர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர். இந்த ஆலோசனை என்பது முதல் கட்டமாக தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், இரண்டாவதாக அதிகாரிகள் மட்டத்திலான அந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த கூட்டம் என்பது தொடங்கியது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் கமிஷனர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உட்பட 15 அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் தான் தற்பொழுது இந்த ஆலோசனைக்கு சென்னை வந்துள்ளனர். முதலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோடு ஆலோசனைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்று பார்க்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட முதலில் 5 அரசியல் கட்சிகளுடன், அதாவது தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதன் பிறகு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல அஇஅதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. அதிமுக, திமுக, தேமுதிக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் ஆலோசனை வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தமிழக தேர்தல் தொடர்பான அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள், உயர் போலீஸ் அதிகாரிகளுடனும் ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த ஆலோசனையில் தேர்தலை எப்படி நடத்துவது, அந்த வாக்குப்பெட்டிகள் எந்தெந்த பூத்துக்கு கொண்டு செல்வது என்பது குறித்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பணிகள் என்பது பல்வேறு பணிகள் உள்ளன. அந்த தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள், ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தான். ஆகையால் அவருடன் இந்த தேர்தலுக்கான நடைமுறைகள் குறித்த அந்த ஆலோசனை என்பது நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட எஸ்பிக்கள் அவர்களிடமும் ஒரு ஆலோசனை, அதாவது இந்த தேர்தல் நடத்தும் போது பாதுகாப்பு எப்படி கொடுக்க வேண்டும், எது போன்ற எந்தெந்த இடத்திலெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எவ்வளவு சென்சிட்டிவ் பூத், அதாவது பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் எவ்வளவு கண்டறியப்பட்டுள்ளன, அங்கெல்லாம் எது போன்ற அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், சுமூகமாக இந்த தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது சென்னையில் தொடங்கியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில், இந்த நட்சத்திர ஹோட்டலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசனை நடைபெறுகிறது. முதற்கட்டமாக அதாவது கட்சிகள் சார்பினுடைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். அப்படி இருக்கும்போது பிரதிநிதிகள் அவருக்கு சில கட்சிகளுக்கு சில விதமான ஆலோசனைகள் இருக்கும், அவர்களுக்கான தேவைகள் இருக்கும். அதை திரு ஞானேஷ்குமாரிடம் கட்சிகள் தெரிவிப்பார்கள். இந்த தேர்தலில் இது போன்ற பிரச்சனைகள்லாம் உள்ளது, இந்த இடத்தில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக உள்ளது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் கட்சிகளிடம். அதை அவர்கள் ஞானேஷ்குமாரிடம் அதை தெரிவிப்பார்கள். அதன் பிறகு அதிகாரிகளுடன் முழுவதுமாக ஆலோசனை நடைபெற்று தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக தான் இன்றைய இந்த ஆலோசனை கூட்டம். இன்றும் நாளையும் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.